வணக்கம். மாதவிடாய் காலத்தில் தலைக்கு குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா, எந்த நாளில் தலை குளிக்கணும், அதே போல் மாதவிடாய் காலங்களில் எந்த நாளில் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்களும் வேதங்களும் கூறுவது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மாதவிடாய் காலத்தில் தலைக்கு குளிக்கலாமா வேண்டாமா, இதற்கு பின்னால் காரணங்கள் என்ன இருக்குது, சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாதவிடாய் காலத்தில் தலைமுடியை கழுவுவதற்கும் சாஸ்திரங்களில் சிறப்பு விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் தலைக்கு குளிக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. நம்மளில் பல பேர் பெரியவர்களின் ஆலோசனைப்படி தான் இந்த விதியை பின்பற்றிக்கிட்டு வரோம். நம்ம முன்னோர்கள் அம்மா பாட்டி காலத்தில் சொன்னபடி தான் நம்மளும் கடைப்பிடித்துக்கிட்டு வரோம். ஆனால் அதில் இருக்கிற சரியான காரணம் யாருக்குமே தெரியாது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மாதம் மாதம் நடைபெறும் இந்த ஒரு காலத்தில் உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும். வேதங்களின்படி பார்த்தோன்னா 3வது நாள் அல்லது 5வது நாளில் தான் தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் மாதவிடாய் தொடங்கிய 3வது நாளில் உடல் தூய்மையாக கருதப்படுது. 5வது நாளில் அது முற்றிலும் சுத்தமாகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் 5வது நாள் தலைக்கு குளித்த பின்னர் கோவிலுக்கு போவது அல்லது வழிபாட்டு தலங்களுக்கு போவதே உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வீட்டிலும் தீபம் தூய்மையான பிறகு தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாதவிடாய் காலத்தில் தலைக்கு குளிப்பது அப்படின்றத பற்றி யோசித்தோன்னா, மாதவிடாய் காலத்தில் கரு உறுதலை எதிர்மறையாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையும் இருக்குது. உண்மையில் இது ஒரு தவறான கருத்து. இது பண்டைய காலத்தில் குளிக்கும் முறையோடு தொடர்புடையதாக இருக்கலாம். பழங்காலத்திலாம் பார்த்தோன்னா பெண்கள் ஆற்றில் குளிப்பாங்க. இந்த ஆற்றோட நீர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே குளிராக இருக்கும், ரொம்பவே குளுமையாக இருக்கும். மாதவிடாய் காலங்களில் உடலோட வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் குளிர்ந்த நீரில் குளித்தோன்னா இரத்த ஓட்டம் குறையும் அப்படின்னும், அதனால் உடலில் பலவிதமான கேடு வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது குளிப்பதை, தலைக்கு குளிப்பதை தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். மாதவிடாய் காலங்கள் சுத்தமாக முடிந்தவுடன் வழிபாட்டு செய்வது, வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிக மிக நல்லது. அதே போல் மாதவிடாய் காலங்களிலும் வீட்டில் சமையல் அறையில் சில பொருட்களை தொடக்கூடாது, சில பொருட்களிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க. அதையும் கடைப்பிடித்து மாதவிடாய் காலங்களில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து உடல் நலத்தையும் பேணி பாதுகாத்து, குடும்பத்தின் நலத்தையும் பாதுகாத்து சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.